ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பானை எடுத்திருக்கேன். அதில் அரை பானை அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு அரை கிளாஸ் அளவு பால் ஊற்றிக்கலாம். பாருங்க, அது கொஞ்ச நேரத்துலேயே பொங்கி வந்துருச்சு. பொங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற பச்சரிசியை அதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசியை நல்லா 2-3 தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசியை சேர்த்தாச்சு. இந்த அரிசி நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 3-4 ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் வேகலை, நல்லா அரிசி வேகட்டும். பாருங்க, நல்லா அரிசி எல்லாமே வெந்துருச்சு. அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. நம்ம பானையில் செய்கிறதுனால வெல்லத்தை நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வெல்ல பாகை எடுத்து அதோட வடிகட்டிட்டு அதை மட்டும் சேர்ப்போம். பானைன்றதுனால வெல்லத்தை அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து அதையும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ வெண்பொங்கல் பண்ணலாம். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரை கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி. இப்போ இதை எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னுமே குலைவாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோன்னா பொங்கல் ரெடி ஆயிரும். இதுக்கு இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் நெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உளுந்த வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுந்த வடை பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் உளுந்தும் 1/4 கிளாஸ் அளவு பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மாவா.
பாருங்கள், இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இதை வந்து வடையாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த வடை தட்டுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா கையை வந்து நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுங்க. மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டிக்கோங்க. தண்ணியை தொட்டே வந்து இந்த மாதிரி மாவில் ஓட்டை போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு இந்த வடையை நம்ம போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து வடையை போட்டு எடுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உளுந்த வடை போடுறது. நீங்கள் மாவு மட்டும் தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டு தொட்டு ஒவ்வொரு தடவையும் போடும்போதும் நல்லா கையை வந்து தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து போடுங்க. அவ்வளோதாங்க, உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். இந்த சாம்பார் இட்லி, தோசைக்கு, பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் புளி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாம்பார் தூள் சேர்க்கக்கூடாது, 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க. இது 3-4 விசில் விட்டு அதை இறக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதில் எண்ணெய் விட்டு, கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு, வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு. அதில் இந்த தாளிப்பை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா டிஃபன் சாம்பார் ரெடி. பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.